வெல்கம் டு ரியா மேக்ஸ். டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1 உடைய ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. சப்டிவிஷன் 1ல் அவங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? ஏ விச் இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் 2 - 2 3, பி விச் இஸ் ஈக்குவல் டு 1 - 4. நம்ம இப்போ எப்படி கிராஸ் பண்ண போகிறோம்னா ஆர்டர்டு பேர்ஸாக A cross B நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? 2 to 1, நெக்ஸ்ட்டு 2 to -4. ஓகேவா? அது நெக்ஸ்ட் ஆர்டர்டு பேர்ஸ் என்னது? -2 to 1, -2 to -4. எப்படி போடலான்னு பார்க்கலாமா? செட் ப்ராக்கெட் முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2, 1, 2, -4. நெக்ஸ்ட்டு -2, 1, -2, -4. நெக்ஸ்ட் ஒன் 3, 1, 3, -4. கிளியர் ஆச்சா? நெக்ஸ்ட் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா ஏ செட், அகைன் ஏ செட் ஏ எழுதணும். எழுதிட்டு கிராஸ் பண்ணலாமா? பண்ணுங்க. ஆர்டர்டு பேஸ் லைனில் 2, 2, 2, -2, 2, 3, -2, 2, -2, -2, -2, 3. நெக்ஸ்ட் 3ல் பண்ணுங்க. 3ல் பண்ணும்போது 3, 2, 3, -2, 3, 3. நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு கொஷனில் ஏ கிராஸ் பி கொடுத்துருந்தாங்க, நெக்ஸ்ட் ஏ கிராஸ் ஏ கொடுத்துருந்தாங்க, நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏன்னும் போது ஃபர்ஸ்ட் பி வேல்யூ கிராஸ் சிம்பிள் போட்டுட்டு ஏ வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 1, 1, 2, 1, -2, தென் 1, 3. சேம் அஸ் -4ல் பண்ணுங்க. -4, 2, -4, -2, -4, 3. Is it clear? Next subdivision அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? A which is equal to B which is equal to P, Q. அப்பனா என்ன அர்த்தம்? A வேல்யூவும் P, Q, B வேல்யூவும் P, Q. இப்படி இந்த சம் எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? A கிராஸ் பியா? A கிராஸ் பினா A வேல்யூ P, Q கிராஸ் B வேல்யூவும் P, Q. சேம் அஸ் நீங்கள் பாருங்கள், ஒரு சம் நம்ம A கிராஸ் B மட்டும் போட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா A கிராஸ் ஏக்கும் அதே வேல்யூ தான், B கிராஸ் ஏக்கும் அதே வேல்யூ தான். கிளியர் ஆகுதா? நம்ம போடலாமா? இப்போ P, P, நெக்ஸ்ட் P, Q. ஆர்டர்டு பேஸாக எடுக்க சொல்லியிருந்தேனா? நெக்ஸ்ட் Q, P, நெக்ஸ்ட் ஒன் Q, Q. நெக்ஸ்ட்டு A கிராஸ் A பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி பண்ணலாம்? சேம் அஸ் A வேல்யூ P, Q, அகைன் A வேல்யூ P, Q. நமக்கு இந்த A கிராஸ் Bக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ அதே வேல்யூ தான் நம்ம மூணுத்துக்குமே வரும். ஓகேவா? இப்போ என்ன வரும்? P, 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 Q, Q, P, Q, Q. கிளியர் ஆச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? B கிராஸ் A. B கிராஸ் A போடலாமா? B கிராஸ் A. B வேல்யூ என்ன? P, Q. கிராஸ் A வேல்யூ என்ன? P, Q. இப்போ ஆர்டர்டு பேஸ் பண்ணுங்க. P, 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 Q, Q, P, Q, Q. கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் ஒன் என்ன? சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3ல் A which is equal to set bracket M, N, B which is equal to null set. null setனா empty set, void set, இப்படிலாம் இதை மென்ஷன் பண்ணலாம். null setனா காலியான செட், அந்த செட்டுக்குள்ளே எந்த வேல்யூமே இல்லைன்னு அர்த்தம். அதுதான் null setன்னு சொல்லிட்டு இந்த சிம்பிளால் மென்ஷன் பண்ணுவாங்க. Is it clear? Now A which is equal to M, N, B which is equal to null set. ஃபஸ்ட்டு A cross B எப்படி பண்ணலாம்? A cross B. A ஓட வேல்யூ M, N cross B ஓட வேல்யூ null set. சரிங்களா? நல் செட் கூட எந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணாலுமே நல் செட் தான். நல் செட்னா எம்டி செட். கிளியர் ஆச்சாடாமா? இப்போ 0 கூட எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் 0ன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் நல் செட் கூட எந்த வேல்யூ நம்ம கிராஸ் பண்ணாலுமே அந்த வேல்யூ எம்டி செட்டாக மட்டும்தான் இருக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் ஏவா? ஏ கிராஸ் ஏனா என்ன? M, N. திரும்ப கிராஸ் வேல்யூ ஏ தானே இருக்குது, ஸோ அகைன் M, N தான் போட போகிறோம். அப்போ என்ன ஆன்சர் வரும்? M, M, N. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டர்டு பேச தானே பார்க்க சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் N, M, N, N.
கிளியராச்சா? நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ. பியோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், எம்டி செட்டா கிராஸ் ஏவோட வேல்யூ என்ன, எம் கமா என்ன, சேம் அஸ் ஏ கிராஸ் பிக்கு பண்ணும்போது எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான். நல் செட் கிராஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா ஆன்சர் நல் செட்டாக தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புக் ஆன்சர் வந்து இப்படி நல் செட்டுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அப்புறமா நார்மலுக்கு நல் செட்டுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து குழம்பிக்க வேணாம். இப்படி போட்டாலும் நல் செட் தான், ஆர் இப்படி போட்டாலும் நல் செட் தான். இதை நல் செட், எம்டி செட், வாய்டு செட் மூணுமே நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். கிளியராச்சா?